ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச வெண்ணெய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பசும்பால் இது 1 லிட்டர் அளவு இருக்கும். இதை காய்ச்சி ஆற வச்சுட்டேன். ஆறினதுக்கப்புறம் மேலே ஆடை இருக்கும். அதை இது போல் நல்லா பாலை வடிகட்டிட்டு ஆடையை மட்டும் எடுத்துடலாம். இது மாதிரி ஆடையை மட்டும் எடுத்துடலாம். ஒரு சில பேர் ஆடையை சாப்பிட மாட்டோம், வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அது வேஸ்ட் பண்ணாமலும் இதே மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூனு தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் ஆடை புளிக்கும், அப்போ தான் நமக்கு வெண்ணெய் நல்லா வரும். இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2வது நாள் அதே மாதிரி பால்லேருந்து ஆடை எடுத்து வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் உள்ள நம்ம நேற்று வச்சுருந்த ஆடை எடுத்துடலாம். அதில் இன்றைக்கி எடுத்த ஆடையையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி டெய்லியும் நம்ம ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது எனக்கு 15வது நாள். டெய்லி நான் எடுத்து இதில் சேர்த்ததில் 15 நாளில் எனக்கு ஒரு டப்பா அளவில் ஆடை சேர்ந்துருச்சு. இப்போது இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போது இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த வெண்ணெய் நல்லா திரண்டு கரெக்டான ஒரு இதில் வரும். இது மாதிரி கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பாக கரெக்டாக திரண்டு வெண்ணெய் மட்டும் வரும். இது ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு வந்துடும் வெண்ணெய் தனியாக. இப்போ அதை மட்டும் வெண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தை மாற்றிடலாம். பேலன்ஸ் இருக்கிற மோரை நம்ம தாளித்து விட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு. இப்போ வெண்ணெய் எடுத்தாச்சு. இதை மறுபடியும் அலசணும். ஏன்னா அந்த வெண்ணெயில் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தண்ணி மறுபடியும் 2 தடவை ஊற்றி நல்லா அலசி விட்டு வெண்ணெயை மட்டும் எடுத்துடணும். அதே மாதிரி 3வது தடவையும் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸுக்கு மாற்றிடலாம். நமக்கு ரொம்பவே சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சு பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை உருக்கணும் அப்படின்னா சூப்பரான நெய்யும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.